Hello guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ எதை பத்தினா நம்ம வீட்ல இருக்க வெள்ளி பொருட்களை எப்படி க்ளீன் பண்றது தான் நம்ம பார்க்க போறோம். ரொம்ப நாள் ஆயிடுச்சுனா இந்த மாதிரி Black கலர்ல நம்மளோட வெள்ளி பொருட்கள்லாம் ஆகிரும். இப்படி கலர் சேஞ்ச் ஆன சில்வர் ப்ராடக்ட்ஸை க்ளீன் பண்றது கொஞ்சம் கஷ்டம். சில்வர் க்ளீனிங் பார்த்தீங்கன்னா நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. இன்றைக்கி அதில் ஒரு மெத்தட் தான் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் இந்த மெத்தடில் நீங்கள் க்ளீன் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக ஃபாஸ்ட்டாக நம்ம வந்து க்ளீன் பண்ணிடலாம். இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ண போகிறது பீத்தாம்பரி ப்ராடக்ட் தான். நம்ம பீத்தாம்பரி வந்து நம்ம யூஸ்வலாக எல்லா பூஜை சாமானுக்கும் யூஸ் பண்ணுவோம். அண்ட் இது வந்து லிக்விட் ஃபார்மில் இருக்கும். இந்த பாட்டிலில் இருக்கிறது வந்து லிக்விட் ஃபார்மில் இருக்கும். இதோட ரேட் பார்த்திங்கன்னா 105, 110 அந்த மாதிரி 120குள்ளே தான் இருக்கும் இதோட ரேட்டு. எல்லா ஷாப்லேயும் விற்கும். அண்ட் நம்ம இதை ஆன்லைனில் கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணி எப்படி ப்ராப்பராக க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இதில் இருக்க குங்குமம் மஞ்சள் எல்லாம் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துடணும். நான் வந்து ப்ரஷ் யூஸ் பண்ணுறேன் லைவ் ரிசல்ட்காக. நீங்கள் வந்து வாட்டர் வச்சு வாஷ் பண்ணிங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும். ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சது அப்புறமா அந்த சில்வர் க்ளீனிங் லிக்விடை நான் இதில் அப்ளை பண்ணி காட்டுறேன். ஸோ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஃபைண்ட் அவுட் பண்ண. டேரெக்டாக ஒரு 1 ட்ராப் 2 ட்ராப்ஸ் போடுறேன். உங்களுக்கு லைவாக அந்த ரிசல்ட் தெரியும். இந்த ட்ராப்ஸ் போகிற வழியில் உங்களுக்கு தெரியுது பார்த்தீங்களா, ஸ்டெயினை எவ்வளோ அழகாக ரிமூவ் பண்ணிடுச்சு. ரொம்ப எஃபர்ட்டே போடாமல் ரொம்ப ஈஸியாக ரிமூவ் ஆகுது. நம்ம வந்து இப்போ இதை டேரெக்டாக அப்ளை பண்ண போகிறது கிடையாது. ப்ரஷ் வச்சு ஸ்ப்ரெட் பண்ணி விட போகிறோம். பிகாஸ் டேரெக்டாக அப்ளை பண்ணுறது அவ்வளோவும் நல்லது கிடையாது. ப்ரஷ் வச்சு நம்ம ஸ்ப்ரெட் பண்ணுறதுனால ஈஸியாக இருக்கும். இந்த மெத்தட் யூஸ் பண்ணும்போது நம்ம ரொம்ப எஃபர்ட் போடணும்னு அவசியமே கிடையாது. லைட்டாக நம்ம ப்ரஷ் வச்சு தேய்ச்சாலுமே நமக்கு அந்த ஸ்டெயின்லாம் ரிமூவ் ஆகி நல்லா சில்வர் உங்களுக்கு அழகாக தெரியும் புதுசு மாதிரி. ஜஸ்ட் ஒரு 2 to 3 ட்ராப்ஸாக நான் இதில் போட்டிருக்கேன். இப்போ ஒரு 1 ட்ராப் லிக்விடை வந்து இது மேலே நான் போடுறேன். ஸோ இது மூலமாக உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும் இது எந்த அளவுக்கு வந்து ஸ்டெயினை ரிமூவ் பண்ணுதுன்னு. ஜஸ்ட் 1 ட்ராப் போதும். இப்போ இந்த ஹோல் பீகாக்கையும் என்னால் க்ளீன் பண்ணிட முடியும். உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் லைட்டாக நம்ம அந்த லிக்விட் போட்டதுமே அந்த இடம் வந்து ஒயிட் ஆயிரும். நீங்கள் ப்ரஷ் வச்சு ஸ்ப்ரெட் பண்ணாலே போதும். ரொம்ப எஃபோர்ட் போட்டு நம்ம அதை க்ளீன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ மேக்ஸிமம் ஒரு இந்த மாதிரி ரொம்ப மைனூட்டான திங்ஸ் இருக்குது ஒரு விளக்கில் நம்ம எடுத்துருக்கோம் அப்படின்னா ஒரு 1 minute 2 minutலேயே நம்ம க்ளீன் பண்ணிடலாம். இதை நம்ம வீட்டில் இருக்க எல்லா வெள்ளி பொருட்கள்லையும் நம்ம இதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த க்ளீனிங் ப்ராசஸ் பார்த்திங்கன்னா வீக்லி ஒன்ஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா மந்த்லி ட்வைஸ் பண்ணலாம். அந்த பாட்டிலில் இருக்க லிக்விட் பார்த்திங்கன்னா 50 ml இருக்கும். ஒரு பாட்டிலில் 50 ml வரும். இது வந்து மேக்ஸிமம் ஒரு 2 months 3 monthsக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். பிகாஸ் நம்ம ஒரு டைமும் யூஸ் பண்ணும்போது ஒரு 3 to 5 ட்ராப்ஸ் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ண போகிறோம். உங்களுக்கு இதில் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கும். ஃபஸ்ட்டு வந்து நல்லா டார்க் பிளாக்காக இருந்திருக்கு. அப்புறம் வந்து நல்லா சில்வர் கலர் கிடச்சிருக்கு. இதை வாஷ் பண்ணதுக்கப்புறம் இன்னும் நல்லா கிளியர் ஆகிடும். ஒரு 3 weeks 4 weeks அப்படி ஆனால் தான் இந்த அளவுக்கு நமக்கு ஸ்டெயின் வரும். 1 week ஒன்ஸ் வந்து நம்ம இந்த மாதிரி க்ளீன் பண்ணிட்டோன்னா இந்த அளவுக்கான ஸ்டெயின் வந்து இதில் வராது. ரொம்ப ஈஸியாக நம்ம டக்குன்னு க்ளீன் பண்ணிடலாம். இந்த சில்வர் லிக்விடை வந்து பார்த்திங்கன்னா எல்லா ப்ராடக்ட்ஸ்க்கும் யூஸ் பண்ணலாம். நம்மளோட ஜுவல்ஸ்க்கும் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி விளக்கு பூஜை சாமான்கள் இதுலேயும் யூஸ் பண்ணலாம். ஜுவல்ஸ்க்கும் யூஸ் பண்ணலாம். ஆல்மோஸ்ட் க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ இந்த சென்டர் பீஸ் பார்த்திங்கன்னா அங்கே வந்து நம்ம எண்ணெய் ஊற்றுவோம். ஸோ அந்த இடம் வந்து நம்ம வாஷ் பண்ணியிருந்தோன்னா ஈஸியாக க்ளீன் பண்ணியிருக்கலாம். நான் வந்து வாஷ் பண்ணாமல் ப்ரஷ்ஷை வச்சு தான் நான் க்ளீன் பண்ணியிருந்தேன் இல்லையா. ஸோ இந்த லிக்விடை ஊற்றுனது அப்புறமும் அந்த இடத்துல ஒயிட் ஆகாது அவ்வளோ சீக்கிரம். ஸோ நம்ம வாஷ் பண்ணிவிட்டு பண்ணோன்னா இந்த ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும். அதுக்காக தான் உங்களை நான் ஸ்டார்டிங்கில் வந்து வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது ஒரு டிஷ்யூவோ இல்லை ஒரு துணியை வச்சு க்ளீன் பண்ணி தொடச்சிட்டு நெக்ஸ்ட்டு இந்த லிக்விடை போட்டு நீங்கள் இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்திங்கன்னா ஈஸியாக வந்துடும். உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியுதா எந்த கலர்லேருந்து எந்த கலருக்கு மாதிரி இருக்குன்னு. இது ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சது அப்புறம் நம்ம அகைன் இதை வந்து ஒரு சோப் வாட்டர் வச்சு நல்லா வாஷ் பண்ணி எடுக்கணும். இல்லைனா திரும்பவும் இந்த ஸ்டெயின் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்துடும். 1 வீக்கில் ரொம்ப அதிகமாக ஆயிரும். ஸோ வந்து நம்ம வாஷ் பண்ணிட்டோன்னா அந்த மாதிரி டார்க் ஸ்டெயின் ஆகாமல் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும். நம்ம வாஷ் பண்ணிவிட்டு ஒரு டிஷ்யூ பேப்பரோ இல்லை ஒரு கிளாத் வச்சோ இது நம்ம தொடச்சி எடுத்துடணும். நம்ம திரும்பவும் அதை தண்ணியோடு அப்படியே வைக்கக்கூடாது. இதுதான் ஃபைனல் ரிசல்ட். எவ்வளோ டார்க் ஸ்டெயின்லேருந்து இது ரிமூவ் ஆகிருக்குன்னு பாருங்கள். இந்த லிக்விட் வந்து ரொம்ப ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். இன்னும் நிறைய லிக்விட்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வீடியோஸில் அதெல்லாம் பார்க்கலாம்.
இந்த கெமிக்கல் யூஸ் பண்ணுறதுனால சில்வருக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. இன்னும் இது மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.